இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் உள்ளத்தை அகத்தை பார்க்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் மனிதன் புறத்தை பார்க்கின்றான், ஆனால் கடவுளோ அகத்தை பார்க்கின்றார் என்ற இறைவார்த்தை வழியாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நம் உள்ளத்தை அறிகின்ற நம் ஆண்டவர் நாம் என்ன விதமான மனநிலையோடு செயல்படுகின்றோம் என்பதை அறிந்தவராக, நாம் எப்போதுமே பிறருக்கு உதவிகரமாக மனிதநேயம் மிக்கவர்களாக ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தினால் பிறருக்கு நாம் நல்லது செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நம் அனைவருக்கும் முன்வைக்கின்றார். இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து நினைவு கூறுகின்ற புனித செபஸ்தியா ஆண்டவர் மீது தாம் கொண்ட அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார். எனவே அவருடைய நினைவை அனுசரிக்கின்ற இந்த சிறப்பான நாளில் அவரை போல விசுவாசத்தில் நாம் உறுதிப்படவும் இன்னும் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் அமைத்துக் கொள்ள அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது லண்டன் சரவணன் ரெய்னா தங்கள் மகன் செல்லியனுடைய முதல் பிறந்த நாளிலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக தங்கள் குழந்தை ஞானத்திலும் அறிவிலும் நல்ல உடல் நலத்திலும் தொடர்ந்து சிறந்து விளங்குவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும், ராஜா காரணி அந்தோனி ஜெயசீலன் ஜெயக்குடி குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவ்வழியை ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். வழியில் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்போது நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாவற்றையும் நம் இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, மனக்குனிவை எங்களுக்கு அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனக்குனிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீதை சாமுவேல் திருப்பணிக்கு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 1 முதல் 13 முடிய. அந்நாளில் சாமுவேல் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தோ? நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல்.
பெத்லகேமுக்கு சென்றார். அப்போது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம் தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களை தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிடுமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் தீர்ப்பளிப்பு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினர். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபிராமையும் அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்பாவை கடந்து போக செய்தார். ஆண்டவர், இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தன் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிறந்த மேனியும் ஒளிரும் கண்களுமாய் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணில் இருந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் நாவில் தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வருகிற பாடல் பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். உன் காலத்தில் உன் கற்றுமிகு அடியாருக்கு நீ காட்சி தந்து கூறியது. வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன். மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனை உயர்த்தினேன். பல்லவி. என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருக்கையத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கைகள் எப்போதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மண்டலத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 23 முதல் 28 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது.
அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்த போது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பணாப்பங்களை தாம் உண்டது மாற்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தனக்கு திருமண அழைப்பு தந்திருந்த அந்த திருமணத்திற்கு முல்லா மிக சாதாரணமாக தான் வைத்திருந்த உடை அணிந்து கொண்டு சென்றிருக்கின்றார். திருமணத்தில் இருந்த வாயில் காவலர் மிக சாதாரணமான உடை அணிந்த அவரை கண்டு, நீ இந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை, எனவே நீ உள்ளே போகாதே என்று சொல்லி அவரை தடுத்து விட்டார். தான் முல்லா மிக சோகத்தோடு வெளியே வந்த அவர் சலவை கடையில் ஒரு துணியை வாடகைக்கு எடுத்து அதை அணிந்து கொண்டு மீண்டும் வரும் திருமணத்திற்கு செல்கின்றார். அப்போது வாயில் காவலர் அவரை இன்முகத்தோடு வரவேற்று உள்ளே அனுமதிக்கின்றார். உள்ளே சென்ற முல்லா மணமக்களை வாழ்த்திய பிறகு உணவு உண்ணுகின்ற போது அந்த உணவை எடுத்து தான் அணிந்து வந்த அந்த உடைக்கு ஊட்டுகின்றார். இதை பார்த்த அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு, ஏன் இவர் இப்படி செய்கிறார் என பேசிக் கொள்கின்றார்கள். அப்போது அவரை திருமணத்துக்கு அழைத்திருந்த அவர் வந்து, முல்லா, ஏன் இப்படி செய்கிறாய்? நீ சாப்பிட வேண்டியதுதானே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன போது அவர் தனக்கு நடந்ததை எல்லாம் சொன்ன போது அந்த அழைப்பு கொடுத்த அவர் அந்த நிகழ்வுக்காக மனம் வருத்தப்பட்டாராம். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் புறத்தை தான் பார்க்கின்றார்கள், அவர்கள் அகத்தை பார்ப்பதில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமைகின்றது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் மனிதர்களைப் போல அவர் பார்ப்பதில்லை, மாறாக மனிதர்கள் வெளியே அவர்கள் புற தோற்றத்தை பார்த்துதான் ஒருவரை அவர்கள் மதிப்பிடுகின்றார்கள், கணிக்கின்றார்கள். ஆனால் கடவுளோ மனிதனுடைய அகத்தை, அவருடைய உள்ளத்தை பார்த்துதான் அதை அறிந்தவராக அவரை தன்னுடைய பணிக்காக தேர்வு செய்கின்றார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் சில நேரங்களில் நமக்கான மிக சிறப்பான சில வாய்ப்புகளை அவருடைய பணிக்காக தருகின்றார். ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் பல நேரங்களில் சர்வை போல சரியாக பயன்படுத்துவதில்லை என்ற ஒரு சிந்தனையையும் நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் ஒரு மிக சாதாரண ஒரு பின்புலத்தில் இருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு எளிய குலமான பெஞ்சமின் குலத்திலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கான முதல் அரசராக கடவுள் சவுலை தேர்ந்தெடுக்கின்றார். இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவரை திருப்புலிவு செய்ய சாமுவேல் சென்ற போது கடவுள் சவுலை தேடிக்கொண்டிருந்தார், ஆனால் சவுலோ தன்னுடைய கழுதைகளை தேடிக்கொண்டிருந்தார் என்று இப்படியாக அதை விவரிக்கின்றார். எனவே இப்படியாக சாதாரணமான ஒரு வேலையை பார்த்த சவுலை மிக உயர்ந்த அந்த ஒரு பதவியான அந்த முதல் அரசராக திருப்பொழிவு செய்து அவருக்கான ஒரு அழகான வாய்ப்பை தந்த போது, ஆனால் சவுல் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய மனப்போன போக்கிலே காலப்போக்கில் பல தவறுகளை செய்கின்றார். இதை அறிந்தவராக ஆண்டவர் அடுத்ததாக அந்த தாவீதை திருப்பொழிவு செய்வதை தான் நாம் பார்க்கின்றோம். எனவே தாவீதுக்கு இத்தகைய அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுதுதான் தாவீது இருந்திருக்க மாட்டார், வேறு ஒரு மகன் தான் என்று அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் கடவுள் சாமுவேலிடம் நான் புறத்தை பார்ப்பதில்லை, அகத்தை தான் பார்க்கிறேன் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே வாழ்ந்தவர்களே, நம்மளுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எத்தகைய மனநிலையோடு நாம் நம்முடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றோம்,
கடவுளிடம் ஜெபிக்கின்றோம் என்பதை எல்லாம் கடவுள் நன்றாக அறிந்தவராகவே இருக்கின்றார். எனவேதான் இன்றைய இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற அவர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை அவர்கள் செய்துவிட்டார்கள் என குற்றம் சாட்டுகின்ற பொழுது, பசியாக இருந்த அவர்கள் ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அந்த கயிறுகளை கொய்து அவர்கள் உண்கிறார்கள். அதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்பதை சொல்லும் வண்ணம் தான் ஆண்டவர் இயேசு ஏன் தாவீது ஒரு காலத்தில் தன்னோடு இருந்தவர்களுக்கு அர்ப்பண அப்பங்களை எடுத்து கொடுத்தது இல்லையா, அது போலதான் என்று சொல்லி இதை மிகைப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக நாம் அமைத்துக் கொள்கின்றோம், அது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமானது. இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித செபஸ்தியார் ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் என்றால், தனக்கு ஒரு உயரிய பதவி இருந்தும் ஆனால் அதையெல்லாம் விடுத்து ஆண்டவரை நம்புவதும் அவரை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வதுமான அந்த பணியை செய்கின்றார். அப்போது அரசர் அவரை பிடித்து கட்டி அம்புகளால் எய்து கொல்ல சொல்லுகின்றார். பல அம்புகள் அவர் மேல் எய்யப்பட்ட பிறகும் ஆனால் அவர் இறக்கவில்லை. மாறாக மறுபடியும் அவர் அரசரிடம் சென்று, தயவு செய்து இப்போதாவது நீங்கள் கடவுளை விசுவசியுங்கள் என சொல்கின்ற பொழுது அவரை தடியால் அடித்து அவரை அங்கே கொள்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படியாக ஆண்டவர் மீது மாறாத அன்பு கொண்டவராக புனித செபஸ்தியார் இருந்திருக்கின்றார். விசுவாசத்தில் உறுதிப்பட அவர் இருந்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அது கடவுளுக்கு ஏற்புடையதாக, கடவுளுக்கு பிடித்தமானதாக இருக்கிறதா என்பதை உணர்ந்து அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாணி வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது ஆசையால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அதை உமது அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்லமைவா, எந்நாடுகளிடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை ஒரு ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவேற்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து என்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைப்பினை நினைவு வாழ்ந்தவரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருவன் என்றும் ஊழியமுடைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தருளும். சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற சரவணன் ரீனா குடும்பத்தினர், அந்தோனி ஜேசிலும் ஜெயக்கொடி குடும்பத்தினர், இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் அவர்களும் இடமிருந்து பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினை ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோகுந்தவராயிருந்தோம் எங்கள் பாதுகாவலர் புனித சரியாகவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம்: ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எவ்வளவு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடைத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அமைதி அளித்தரலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தினர்களும் தேவத்தமைகளை நீதித்திருக்கும் நடனைக்கும் முன்பாகவும் உமது பரிகிற கத்தாவின் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நடந்திருக்கிறார்கள். இதோ இறைவனின் சமரி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, தேவரீர் இடத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து இளைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
எம் ஆலயத்தை புதுப்பிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ள இப்பணியை ஒன்றுபாக சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும். பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களின் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்தல் அடையாளமான இப்பணி உமது திருமணத்திற்கு ஏற்ற அமைவதாக. இப்பணிக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வீராக. இத்திருப்பணிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்ற அளவுக்கு ஒருவதிலே செய்வதற்கான நல் மனதையும் தாராள உள்ளதையும் தாரும். இப்பணியில் பங்கேற்கும் அனைவரும் உமது பேரன்பையும் உள்ள அமைதியையும் பெற்று மகிழ்வார்களாம். புனித ஆரோக்கியமையின் அருட்காவலும் புனித சந்தியாக்களின் பரிந்து பேசுதலும் எமக்கு என்றும் கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியரான புனித செபஸ்தியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் ஒவ்வொரு திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு நிலையான அன்பினால் நாங்கள் உம்மை நிலைத்திருக்கவும் உம்மால் வாழவும் உம்மை நோக்கி ஈர்க்க பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி